வணக்கம் நேயர்களே. அதாவது இன்னைக்கு இந்த விஜய்ங்கிற ஒரு நடிகர், அவர் என்ன அரசியல்வாதி கிடையாது. அவர் பேச்சுக்கள் எல்லாம் அப்படிதான் இருக்குது. சினிமா டயலாக், சினிமா வசனமா தான் இருக்கு. யாராவது அவரை பாவம் ஒழுங்கா உண்மையான அரசியல் வழி நடத்துங்கப்பா. இன்னும் இருந்தாலும் ஏதோ சினிமால ஹீரோ பேசுற மாதிரி ஏதோ ஷூட்டிங்க்கு வர்ற மாதிரி பேசிட்டு போயிருக்காங்க. குறிவைத்தால் தவற மாட்டான் விஜய், குறியே வைக்க மாட்டான். இதெல்லாம் என்னது? எம்ஜிஆர் பழைய படங்கள் மர்மயோகிகள் பேசியிருப்பார். குறி வைத்தால் தவற மாட்டான் கரிகாலன், கரிகாலன் குறி வைத்தால் தவறாது. அது கூட கலைஞர் எழுதுற டயலாக். அது கூட இவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அந்த டயலாக் தான் இவங்களும் சொல்லிட்டு தெரியுறாங்க. இவங்க திமுகவை எதிர்க்கிறாங்களாம். எனக்கு முதல்ல டயலாக்கை வேட்டி யார் டயலாக் எழுதினாங்கிறது தெரிய வேணாம். அந்த அறிவு வேணாம். சரி, அதை விடுங்க. அந்த அந்த விஷயத்தை விடுங்க. அதுக்கப்புறம் என்னது? ஏன்டா இந்த விஜய் மேல கையை வச்சேன்னு உன் மேல கையை வைக்க ஆரம்பிக்கலப்பா. நீ தான் சொல்லிட்டு இருக்க கை வச்சாங்க கால் வச்சாங்கன்னு. என்ன? முதல்ல நீ அரசியல் பண்ணு. நீ முதல்ல மக்களை தேடிப்போ. மக்கள் வந்து உன்னை தேடி வர வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதா? நீ ஒவ்வொன்றும் இப்படி செய்யறத பார்த்தா நாளைக்கு எலெக்ஷன்ல என்ன சொல்லுவ? நான் பிரச்சாரம் பண்ண போகிறேன், எல்லோரும் பனையூருக்கு வாருங்கள், மக்கள் எல்லாம் பனையூருக்கு வாருங்கள், நான் பிரச்சாரம் பண்ணணும். இப்ப மக்கள் எல்லாம் உன் வீட்டுக்கு கூப்பிடுவியா? அரசியல் பண்ற. உனக்கு சுத்தி நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், தயவு செய்து நல்ல விஷயம் நான் சொல்றேன். இந்த ஆதவ் அர்ஜுனா, இந்த புஷி ஆனந்த், இந்த ரெண்டாம் கட்டம்னு ஒரு டுபாபுரா வச்சிருக்க பாரு. இவங்க எல்லாம் காசு வச்சிருக்காங்கன்னா காசை வாங்கிட்டு கட்சிக்கு செலவு பண்ணு. இவங்களோட அறிவுரைகளை கேட்காத நாசமா போயிருவ விஜய். நாசமா போயிருவ. ஏன்னா நான் என்ன சொல்றேன், ஒரு 10 ஐஏஎஸ் ஆபீசர், ரிட்டையர்ட் ஆன ஐஏஎஸ் ஆபீசரை வச்சுக்க. ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதி, ரிட்டையர்ட் ஆகி வீட்டுல இருக்கிற ஒரு பெரிய அரசியல்வாதிகள், எந்த கட்சியா இருந்தாலும் திமுக, அதிமுக, காங்கிரஸ், யாராக இருந்தாலும் சரி, அவங்க ஆலோசனைகள், அவங்க எல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய பழுத்த அரசியல்வாதி இருப்பாங்க. அவங்க 1000 இருக்கும். எல்லா விஷயங்களும் சொல்லுவாங்க. அதை ஃபாலோ பண்ண அதை ஃபாலோ பண்ண இருக்கும். மற்றபடி இந்த ஆதவ அர்ஜுனா மாதிரி திருட்டு பைய, இந்த ஆதவ அர்ஜுனா, இந்த புஷி ஆனந்த், இவங்களுக்கு விஷயமே தெரியாது. நேத்து பேஞ்ச மலையில முளைச்ச காலம் அவங்க. அவங்க பேச்செல்லாம் கேட்காத விஜய். நீ உண்மையிலேயே நல்லபடியா வரணும்னா இதுதான் உண்மை, இதுதான் உறுதி. என்ன? அதுவும் இல்லாம இந்த சினிமா வசனங்கள்லாம் பேசிட்டு உண்மையான அரசியல்வாதியா செயல்படும். மக்களை தேடிப்போ, மக்களை பாரு. அதுதான் நீ வந்து ஜெயிக்கிறதுக்கு உண்டான வழி. இல்ல இப்படியே போயிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, நீ இந்த எலெக்ஷனோட புத்தி மொழி மூடிட்டு ஓடி போயிருப்ப.